ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் வரப்போகுது. இந்த சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்குது. சந்திர கிரகணம்னா என்ன, இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் மத்தியானம் 3:30 ஆரம்பிக்குது. 3:30 ஆரம்பித்து மாலை ஈவினிங் 6:47 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த சந்திர கிரகணம் நடக்குது. மத்தியானம் 3:30 ஈவினிங் 6:45 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3:20 to 6:47 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல, சூரியனை பூமி சுற்றி வருது, பூமியை சந்திரன் சுற்றி வருது. இந்த மாதிரி சுற்றி வரும்போது வருஷத்தில் சில நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 3 ஒரே நேர்கோட்டு பாதையில் நேராக சுற்றி வர மாதிரி இருக்கும். அதை தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சந்திர கிரகணம் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா, இப்போது பூமி சந்திரனை சூரியன்கிட்டேருந்து மறைச்சிரும். ஸோ சந்திரன் பூமியால் மறைக்கப்படும். ஸோ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி சந்திரன் மேலே விழாது, அதை பூமி மறைச்சிரும். இதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் மறைக்கப்படுறது சந்திர கிரகணம், சூரியன் மறைக்கப்படுறத சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திர கிரகணம் தான் நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஈராக்கு, ஈரான், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் சில பகுதிகளில் இந்த மாதிரிலாம் இந்த சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் அந்த டைமில் வெளியே போகிறது, வெறும் கண்ணால் பார்க்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி உணவுகளை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு, நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் வெளியே போகணும், செக்கப் இருக்குது, டெலிவரி இருக்குது, ஒரு முக்கியமானதுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கொஞ்சம் நேரில் வெறும் கண்ணால் பார்க்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.